மகாபாரத போரின் முடிவில் தனது 100 புத்திரர்களையும் பறிகொடுத்த திருதராஷ்டிரன் பகவான் கிருஷ்ணரிடம், கண்ணா, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை என்று கேட்டார். அதற்கு பகவான், திருதராஷ்டிரரே, 300 பிறவிகளுக்கு முன்னால் செய்த பாவத்தின் பலனை நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள். அப்போது நீங்கள் ஒரு வீட்டுவர். காட்டில் ஒரு தாய் பறவையை வேட்டையாட அம்பெய்தினீர்கள். ஆனால் அந்த தாய் பறவை தப்பிச் சென்று விட்டது. அந்த கோபத்தில் அந்த பறவை 100 முட்டைகளை உடைத்தீர்கள். அதை அங்கு மறைந்திருந்த தகப்பன் பறவை பார்த்து சோகத்தில் உருகியது. அந்த வினை பயனை தான் இப்போது நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றார். அதை நான் என்னுடைய மறுபிறவியிலேயே அனுபவித்திருக்கலாமே, ஏன் 300 பிறப்பு முடிந்து இப்போது வர வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் நினைப்பது போல் கர்மவினை கணக்கு அவ்வளவு எளிதானதில்லை. நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவதற்கே நிறைய புண்ணியம் செய்ய வேண்டும். 100 மக்களை பெற்று பின் 100 மக்களை பராமரித்து வளர்க்கும் அளவிற்கு நிறைய புண்ணியம் சேர்க்க வேண்டும். அவ்வளவு புண்ணியங்களை சேர்க்க நீங்கள் ஏகப்பட்ட பிறவிகளை எடுக்க வேண்டி இருந்தது. எனவேதான் வினைப்பயன் மறுபிறவியிலேயே தீராமல் இவ்வளவு பிறவிகளுக்கு பின்னால் தீர்ந்தது என்று கிருஷ்ணர் கூறினார். ஆம் நண்பர்களே, இப்பிறவியில் நாம் சேர்க்கும் புண்ணியமெல்லாம் ஏதோ ஒரு பிறவியில் செய்த கர்ம வினையை சமன் செய்வதில் தீர்ந்துவிடும். பிறவி பெருங்கடலை கடக்க நாம் கூடுதலாக புண்ணியம் சேர்க்க வேண்டும்.